ஏஐன்னு ஒன்று டெக்னாலஜி போய்கிட்டு இருக்கு. இன்னுமே அதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப வேல்யூ கூட போகுது. கப்பலுக்கு போகிறதோ பெரிய ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குற சம்பளத்தை விட அந்த ஏஐடைய டெக்னாலஜி கூட போகுது. இப்போ பிள்ளைகள்லாம் ஏஐ படிக்கிறவங்க அடுத்து ஒரு கூட்டம் போகும். அது நம்ம ஊருக்கு சொல்லவே தேவையில்லை. எவன் எதை படிக்கிறானோ மொத்தமாக போய் அதை படித்து அந்த படிப்பை காலி பண்ணிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்துடும். ஒரு ஸ்கூலு பிரபலமாக இருக்குன்னா இங்கேருந்து எங்கே வர போவாங்க? ஈரோடு எங்க இமாலய பிரதேசத்தில் இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல போய் என்ன பண்ணிடும், நம்ம சேர்த்துரும். ஏஐன்னு ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்ப ஆபத்தான டெக்னாலஜி, பைபிளுக்கு விரோதமானது, அந்த கிறிஸ்துடைய ஆட்சியினுடைய அடித்தளம். இங்க ஒரு கிறிஸ்தவன் எதை ப்ரூவ் பண்ண போறோம்? இல்ல ஆண்டருக்கு விரோதமானது நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவோமா? அதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஆண்டருக்கு விரோதமான படிப்பு, ஆண்டருக்கு விரோதமான தொழில், ஆண்டவருக்கு விரோதமான நட்பு, ஆண்டவருக்கு விரோதமான வேலை, எதுவா இருந்தாலும் அது அதிக லாபமா இருந்தாலும் பவுல் சொல்றான், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று எண்ணினேன். அதை நீங்க விடும் பொழுது அதை விட அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கு.